ஹலோ காய்ஸ், நான் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 11th 12th சிறப்பு தமிழ் புக்கில் இருக்க முக்கியமான கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதோட ஃபஸ்ட் வீடியோ தான் இது. இந்தியாவோட நாட்டுப்பண்ணை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் என்று குறிப்பிடத்தக்கவர். இப்போ இலக்கியத்திற்கான நோபல் பரிசை யார் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இது எல்லாருக்குமே தெரியும் தான். கீதாஞ்சலி என்ற நூலுக்கு தொகுப்பிற்காக தான் வாங்கியிருப்பார். 1913 வாங்கியிருப்பார். குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அமர்சோனார் பங்களா அப்படின்ற ஒரு அண்டை நாடான வங்காளதேச நாட்டுப்பண்ணையும் ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காரு. கல்கத்தாவை சேர்ந்த தாகூர், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் தாகூர் அப்படின்னா கல்கத்தாவை சேர்ந்தவர். அவர் 8 வயசுலேயே கவிதை எழுத தொடங்கிட்டார். 16 வயதில் அவர் முதல் கவிதையான தொகுப்பினை பானு சிம்ஹா, என்ன நேம் பார்த்துக்கோங்க, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பானு சிம்ஹா, அதோட மீனிங் என்னென்னா சூரிய சிங்கங்கள் என்ற புனைப்பெயரில் வெளியிட்டிருக்காரு. தாகூர் பிரிட்டானிய அரசை எதிர்த்து நாட்டோட விடுதலைக்காக ஆதரிச்சிருக்காரு. அவரோட பேரும் புகழும் அவரது படைப்புகள் வாயிலாக நமக்கு தெரியுது. அவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனத்தையும் நிறுவியிருக்காரு. இதில் தான் இந்திரா காந்தி அவர்கள் படிச்சிருப்பாங்க. தேங்க்யூ.